அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது குழிப்பணியாரம். அதுக்கு நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதை லைட்டாக வறுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த 1 கப் பச்சரிசி மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/4 பங்கு நாட்டு சக்கரை சேர்த்து அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சு அதை மாவில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அதை கலந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதில் 3 ஏலக்காய் சேர்த்து அதையும் நைஸாக அரைச்சி அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் அரைச்சி அந்த விழுதையும் மாவோடு சேர்த்துட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு அதை நம்ம வந்து கலந்துக்கணும். அதுக்கப்புறம் குழிப்பணியார சட்டியில் வச்சு நம்ம வந்து குழிப்பணியாரமாக ஊற்றி எடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டான ஒரு நமக்கு குழிப்பணியாரம் கிடைக்கும். இது வந்து கிருஷ்ணனுக்கு நாங்கள் இன்றைக்கி படித்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.